பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை மரியாள் மார்த்தாளுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே. இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அதை மரியாள் தெரிந்து கொண்டாள். தானியா கிராமத்தில் போகும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு போவது வழக்கம். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் போகும் பொழுது மார்த்தாள் ஆண்டவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். அதிலே மிகவும் கருத்தாய் உற்சாகமாய் அதை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன பேசுகிறார் என்று அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்தாள், கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்த உடனே கர்த்தர் அவளை பார்த்து சொன்ன சாட்சி, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். அதை இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவையானது ஒன்றே. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நாம் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நாம் எதை வேண்டிக் கொள்ளப் போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்த ஒரு தேவன். அதே நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தேவை, அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மளை கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று இங்கே எழுதுகிறார். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று. ஆண்டுடைய வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது இன்னும் மேன்மையான உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளோர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் ஆரம்பத்தில் வைத்த நம்பிக்கையை அப்படியே அந்த நம்பிக்கையில தளர்ந்து விடாதபடி அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம்.
ஆகவே இந்த நாளிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய சித்தத்தின் பாதையில் வழிநடக்க ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு அப்படி வழிநடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு. அப்படி செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.